பிராந்திய உறவுகளை இணைக்கும் பாலமாக இந்த திரைப்படம் அமைந்துள்ளது. தமிழர்களும் இந்தி பேசும் இந்தியர்களும் ஒற்றுமையாக இருப்பதை இந்த படம் வலியுறுத்துகிறது. அனைவரும் பார்க்க வேண்டிய, குறிப்பாக தமிழர்கள் பார்க்க வேண்டிய படம். சுமாராக இருக்கு. சுமாராக தான் இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படமெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்கு. சென்டிமெண்டலாக இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சென்டிமெண்ட்டாக இருக்கும். சென்டிமெண்ட்டாக இருக்கு. இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு? அடுத்த வாரம் சன் டிவியில் ஒளிபரப்பாகும். படம் எப்படி இருக்கு? ரயில் டைட்டில் அந்த மாதிரி படம் இருக்கா? இல்லை எந்த மாதிரி போகுது? உள்ளே உட்கார முடியலைங்க. பார்க்க முடியாது. சீரியல் பார்த்துக்கலாம். சீரியல் பார்த்து. ஓகே ஓகே. படம் சூப்பராக இருக்குதுமா. எல்லோரும் பார்க்கலாம். வடநாட்டுக்காரர்களாம் விரும்பி பார்க்கலாம். நல்லா பார்க்கல. அவங்கள வச்சு நல்லா மயப்படுத்தி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இடைவேளை வேலை லெவலாக இருக்குதுங்க. இடைவேளை முடிஞ்சு சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே இருக்குது. பார்க்கலாம். நல்லா நல்லா சென்டிமெண்ட்டாக இருக்கா? ஓரளவுக்கு தம்பி படம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. எளிமையாகவும் யதார்த்தமும் நடிச்சிருக்கிற உண்மையாகவே சூப்பராகவும் இருக்குது. அவருக்கு கொடுத்த நடிப்பை அருமையாக பண்ணிக்காரு. சூப்பராக பண்ணிக்காருங்க. மேன்மேலும் வளரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சூப்பராக இருக்குங்க. அதாவது எல்லாமே சமமான ஆளுங்க தான். யாருமே குறை சொல்லக்கூடாது. எல்லாம் பிழைக்க வந்தவங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்காக படம் காமிச்சிருக்காங்க. அதனால் சூப்பராகவும் இருக்குது. இதுக்கு நல்லா வாய்ப்பும் இருக்குது. அவர் கொடுத்த நடிப்பு சூப்பராக பண்ணிக்காருங்க. அவர் கொடுத்த நடிப்பு அருமையாக பண்ணிக்காரு. ஃபேண்டாஸ்டிக். எப்படிங்க ஸ்டோரி சூப்பராக இருக்குங்க. அதில் வந்து மாற்றம் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. இப்போ அறிமுகத்திலே அசத்திருக்காருங்க. அறிமுகத்தில் அசைச்சாரு. இனி வரும் காலங்கள் சூப்பராக பாருங்க. கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவாருங்க. அதுதான் அறிமுகம். அறிமுகத்தில் சூப்பராக இருக்காரு. மீண்டும் வரும் காலங்களில் பட்டை கிளப்ப போகிறாருங்க. அவர் கொடுத்த நடிப்பு சூப்பர். போர் அடிக்கலைங்க. சூப்பராக அமைதியாக இருக்கும். சூப்பராகவும் இருக்கும். தாராளம் சூப்பராக பார்க்கலாம். எந்த ஒரு ஆபாசங்கள் கிடையாதுங்க. சைலண்ட்டாக சூப்பராக போயிட்டுருக்குங்க. உட்காந்து பார்க்க நல்லா இருக்குது. அவருக்கு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கும். மும்பை சூப்பர். நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்லா இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தகுந்த மாதிரி எடுத்துருக்கு. அப்படிங்க நல்லா இந்திரிக்கார் எல்லாரும் மக்கள் சமந்தான். அவங்க பிழைக்க வந்தவங்க. அவங்களுக்கு ஆதரித்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொடுத்தது. எல்லோரும் பொதுமக்கள் தானே. அதனால் ஆதரிச்சு கொடுக்குறதுக்கு எல்லோரும் சமம். அவங்களால நம்மளை தான் இந்த மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்ம அவங்கள வெறுக்காமல் நம்ம வந்து எல்லாரும் சமந்தான்னு சொல்லி அவங்க ஆதரவு கொடுத்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி அனிமையாக கொஞ்சம் ஃபைட்டு மற்றபடி கொஞ்சம் இது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபைட்டு கொஞ்சம் குத்துப்பாட்டு மாதிரி கொஞ்சம் இது மாதிரி இருந்தால் நல்லா சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கும். அறிமுகம் சார் படம் சூப்பராக இருக்குங்க. முத்தைய கேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணிக்கிறாருங்க. முத்தைய கேரக்டர் செல்லம கேரக்டர் நல்லா ஜம்முன்னு பண்ணி நல்ல மெசேஜாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை. படம் சூப்பராக இருக்குது சார். படம் எப்படிங்க சார்? ரயில் படத்தில் நடித்தவங்க மகனா? ரயில் படத்தில் நடித்தவர் நம்ம மகன் தானுங்க. கிட்டத்தட்ட 17 வருஷத்து உழைப்பு. 17 வருஷத்து உழைப்பில் இந்த அளவுக்கு இப்போ தான் வந்திருக்காருங்க. நம்ம சொந்த ஊர் வந்து புக்கலாம். நம்ம இருக்கிறது சென்னையில் போய் போராடி இந்த அளவுக்கு வந்திருக்காருங்க. இப்போ மறுக்க இப்போ ஒரு படம் வந்து எனக்கு பிடித்த பாடல் அது படம் நடிச்சிட்ருக்காரு. இப்போ போன மாதம் 17/6/2027 மேரேஜ் முடிஞ்சதுங்க பழனியில். பொண்ணு வந்து திருவண்ணாமலை. இப்போ ஃபஸ்ட்டு படம் நம்ம நடிச்சிருக்காருங்க. இப்போ சென்னையில் தான் இருக்காரு. அவரோட சொந்த நேம் வந்து குங்குமராஜுங்க. படத்தில் பேர் வந்து முத்தையா. நானே சினிமா பார்த்து 12 வருஷம் ஆச்சுங்க. இன்றைக்கி தான் வந்திருக்கேன். படத்தை ஃபுல்லாக வராது. ஹீரோவாக அவரு தானுங்க. இந்த படம் கான்செப்ட் பேஸில் எப்படின்னா இருக்குது? கான்செப்ட் எப்படிங்கன்னா எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி படமாமா. ஒரு 2-3 சீன் வந்து யாராக இருந்தாலும் அழுதே தரணுங்களாமா. அவங்க பார்த்ததை சொல்கிற வச்சு எமோஷனலாக போகுது சொல்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காருங்க. உடனேலாம் வர முடியல. போராடி வந்திருக்காரு. அவர் கஷ்டப்பட்டுருக்காரு. 17 வருஷம் ஆச்சு போராடி வந்திருக்காரு. அப்புறம் அதே மாதிரி இந்த துறையில் வந்து எப்படியாவது சாதிக்கணுங்கிற ஒரே வெறியில் போயிருந்து சென்னையில் தான் இருக்காருங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என் பெரியம்மானுங்க. இன்னொரு பசங்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க. அதனால் எனக்கு நீண்ட தான் இருக்காரு. நான் தான் சொல்கிற மாதிரி 12 வருஷம் ஆச்சு நானே தேட்டரில் படம் பார்த்து. இன்றைக்கி தான் வந்திருக்கேன். அவரோட அம்மா இதுதான் அம்மாங்க. நீங்கள் அம்மா வாங்க பேசு. எத்தனை நாளுமா அவர் வந்து உழைச்சிட்ருக்காரு படத்துக்காக? காலேஜ் விட்டு போனதையுமே எம்ஜிஎன்ல படித்தாருங்க.
படத்துக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆமாங்க ஆமா, ஃபர்ஸ்ட் பிடிச்சி படத்துக்கு முதல்ல ஏர்டெல்லில் வேலையில் இருந்தாருங்க. அப்புறம் போன 2-3 ஃப்ரெண்டோட போனாங்க, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் இவர் விடாம முயற்சி வேண்டி இந்த துறை இதுக்கு வந்திருக்காரு. ஆமாங்க படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கம்மா. படம் நல்லா படம் பார்க்க நானே சொன்ன பாரு பார்க்க இப்போ நானே வந்திருக்கேன். எந்த மாதிரி கேரக்டர் நிறைய இதில் பண்ணியிருக்காரு படம்? அது நான் படம் பார்த்து தான் தெரியும். நீங்க படம் பார்க்க ஆர்வமா வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம் இவங்க வீட்டில் என்ன? இது அக்கா அத்தையா இருக்குது. நல்லா சந்தோஷமா அதான் வளர்த்து விட்டதுங்க. கண்டிப்பா எங்கனாலும் முடிஞ்சாலும் சப்போர்ட் நாங்களும் கொடுப்போம். கண்டிப்பா கண்டிப்பா பேர் குங்குமராஜுங்க. படத்தில் பேர் முத்தையா, அது எங்களோட சாமியோட பேர். ஓகே. அதனால நம்ம வந்து பேரை கூட மாற்றாதீங்க, அந்த பேர் குங்குமராஜன் இருக்கிட்டு படத்தில் வேணா 2 பேர் வேணா வச்சுக்கிட்டேன். ஓகே. அதே நம்ம என்ஜிஎம்ல தான் படிச்சாருங்க. வாழ்த்துங்க, உங்க படம் கண்டிப்பா வெற்றி பெறணும். சரிம்மா, சரி சரி. நல்லா கஷ்டப்பட்டு வந்து